ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் அவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை அவர் புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பெத்லகேமுக்கு போய்விட்டார்கள். மரியாளும் யோசேப்பும் குடிமதிப்பு எழுதப்படும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும்படியாய் அகஸ்து ராயினால் கட்டளையிட்டபடினாலே அங்கு போயிருக்கிறார்கள். போகிற இடத்துல பிரசவம் ஏற்படுகிறது. பாருங்கள், அந்த சொந்த ஊருக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அதனால எங்கும் இடம் கிடையாது தங்குவதற்கு. ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்போ பிரசவ வலி வருகிறது. யோசிப்பு இருக்கிறார், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஒரு இடத்தை புக் பண்ணாச்சுன்னா சத்திரத்துல தங்குவதற்கு அங்கு தங்குகிற இடத்துல இடமே இல்லையா. உடனே என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை. முன்னணிகளை மாடுகள் கட்டப்படுகிறது. அங்க பகுதியில உரமான ஒரு இடத்துலதான் ஒதுக்கி கொடுக்கப்படுறான். அங்கு குழந்தை பெற்றெடுக்கிறார். பிறந்தது யார் தெரியுமா? மனுக்குலத்தை உருவாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பூமியில் இருக்கும் பொழுது சொன்னாரே, நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. மரியாளுக்கு இயேசுடைய தாய் அங்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை. காரணம் தெரியுமா? அவங்க பிறக்க போகிற குழந்தையுடைய மேன்மையை ஜனங்கள் அறியவில்லை. அங்கு தங்கியிருக்கிறவர் அறியவில்லை. யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை பிறந்த பின்போ அந்த மகிமை வெளிப்பட்டது. மேய்ப்பர்கள் வருகிறார்கள். இன்னும் அங்குள்ள சூழ்நிலையே மாறிடுச்சு. யோசித்து பாருங்களா. அதே போல தனக்கு அநேக நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம், எனக்கு மேன்மையான இடத்தை கொடுக்கல, என்னை சேர்ல உட்கார வைக்கல, வாண்டு கூட வீட்டுக்கு சொல்லல, நாங்க போன அந்த கல்யாணத்துக்கு என்னைய கண்டுக்கவே அவங்க இல்ல, மீட்டிங்ல எனக்கு மேல ஸ்டேஜ்ல இடம் கொடுக்கல. அப்படி பல காரியத்துல மேன்மையான இடத்தை தேடிட்டு இருக்கிறோம். மேன்மையான தேவன் தன்னுடைய குமாரன் பிறக்கிற இடத்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட நேரிடும். என்னைக்காவது இதை யோசித்து இருக்கிறோமா? ஒருவேளை நீங்க மேன்மைப்படுத்தப்படல, அந்த இடத்துல உங்களை நிந்திக்கிறாங்க, அல்லது உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்களை ரெகனைஸ் பண்ணல சொல்லிட்டு எங்கேயாவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் உண்மை. எத்தனையோ இடத்துல மனசுக்குள்ள இவங்கெல்லாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதான் நாங்க போறது இல்ல, அதான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணினோம், பல விதத்துல நம்ம வீரவசனம் பேசுவோம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு நமக்கு முன்மாதிரியாய் பிறக்கும் பொழுதே சாதாரண ஒரு பெரிய அரண்மனையில் அல்ல, ஒரு மாட்டுத் தொழுவம். நம்ம இதிலிருந்து எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதற்கு பிற சூழ்நிலையே மாறிட்டது. தாழ்மை ஆண்டவர் விரும்புகிறாரு. தாழ்மையை வாழ்ந்து காண்பித்தாரு. ஒரு தேசத்தின் அரசன் தன்னுடைய குடிமக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு மார்போடு அணைந்து அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கிற கிராமமா போயிட்டு ஒரு செமி அர்பன் மாதிரி ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்க இடத்துக்கு வராரு. அங்கு பெரிய பெரிய அதிகாரிகள் தங்கக்கூடிய இடங்கள் உண்டு. சரி, இன்னைக்கு நைட்டு தங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க போறாரு. உள்ள போன உடனே அங்க வாட்ச்மேன், அங்க மெயின் காவலால் தடுத்து நிறுத்தப்படுறான். உமக்கெல்லாம் அங்க இடம் இல்லையா, போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் மாறு இடத்துல ஒரு சாதாரண ஒரு கிராமத்தான் மாதிரி இருந்தாரு. இப்போ அங்கெல்லாம் வரக்கூடாது, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் உள்ள தங்கி இருக்கிறாங்க, பெரிய பெரிய மந்திரிகள் தலைவர்கள் தங்கி இருக்கிறாங்க, நீங்க வரக்கூடாது துரத்திருக்காரு. எப்ப எனக்கு நைட்டு மட்டும் தான் எனக்கு இடம் கொடுனதும் புரியல. இவன் முடியாதுக்கும் போது உள்ள இருந்து ஒரு ஆள் ஓடி வராரு. ஐயா வாங்க வாங்க, நான் உங்களுக்கு இடம் கொடுக்கறேன்னு சொல்லி அந்த அதனுடைய மேனேஜர் மாதிரி இருக்கிற ஓடி வந்துட்டு, இவருக்கு ஒண்ணுமே புரியல ராஜாவுக்கு. உடனே இவர் தானே மாறு இடத்துல தான் இருக்காரு. உள்ள போயிட்டு என்னப்பா அப்படி சொல்லும் போது, ஐயா பாக்குறதுக்கு தான் நீங்க வேற மாதிரி உடவடிச்சிருக்கேன், உங்க சத்தம் ராஜாவின் சத்தம் போல இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டு ராஜாவே ஆச்சரியப்பட்டாராம். பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வெளி தோற்றத்தை வச்சுதான் அன்னைக்கு நேரத்தில் நம்ம தீர்மானிக்கிறோம். அது ராஜாவுக்கே ஆச்சரியமா இருந்துதான். உள்ள வந்த உடனே நான் உங்க சத்தத்தை என் காதல கேட்டோன்னு தான் நான் ஓடி வந்தேன், உங்களை நான் பார்க்க கூடல, இது என் ராஜாவின் சத்தம் அல்லவா? இங்க நம்ம ஆண்டோடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கிறோமா? ஆண்டோடைய சத்தத்தை அறிஞ்சிருந்தோம்னா அவருடைய கூப்பிடுதலுக்கு எப்போலாமோ செவி கொடுத்திருப்போம். நம்ம எந்த உலகத்தின் சத்தத்தை நம்ம காதுக்குள்ள அதிகமா விட மாட்டோம். மற்றவங்க நம்மளை மேன்மையா பேசுறாங்களோ அல்லது தூற்றுறாங்களோ போற்றுறாங்களோ கவலைப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம பிரச்சனையே அதுதான். ஒரு பாருங்க, அங்க வேலை செய்யற ஒரு மனிதன் ராஜாவின் சத்தத்தை அறிந்திருந்தான். ராஜாவுக்கு இடம் கொடுத்தான். ராஜா அவனை பாராட்டினாரு. ஆனா அந்த முன்னாடி இருந்த காவலாளனுக்கோ அவன் வெளி தோற்றத்தை பார்த்தான். ராஜாவின் சத்தம் அவனுக்கு தெரியல. அநேக நேரம் ஆண்டவர் நம்மளை சந்திக்க வரும் பொழுது, அநேக நேரம் ஆண்டவர் நம்மோட பேச வரும்போது இந்த சத்தத்தை ரெகனைஸ் பண்ணாம சாதாரண நினைச்சுக்கிறோம். காட் ஸ்பீக் டு us in many ways. பல வழியில் ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு, பல காரியங்களை கற்றுக் கொடுப்பார், வெளிப்படுத்துவாரு. இந்த நாட்டில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மற்றவங்க நம்ம மேன்மைப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க விரும்புறாரு. அதற்காகத்தான் அவர் தாழ்மையை ஏற்றுக்கொண்டார், தரித்திரர் ஆனார் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இதனால நம்முடைய கருத்தில் கொடுக்கிறப்ப அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம். எங்களை யாரும் புரிஞ்சிக்கலையே, எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலையே, எங்களை யாரும் ரெகனைஸ் பண்ணலையே, ஒரு அனாதை போலத்தானே எங்களை நடத்துறாங்க, அந்நீரை போலத்தான நடத்துறாங்கன்னு புலம்புற பிள்ளைகள் ஏராளம். இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை, நீர் கடந்து வந்த பாதை, நீர் வாழ்ந்து காண்பித்ததை காண்பீங்க பாதை உணர்ந்து கொண்டு இது எதுவும் உலகத்தில் எதிர்பார்க்காதபடி, உலகத்தாரிடம் எதிர்பார்க்காதபடி உங்களுடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்து நாமத்தை உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்கள்ல தாங்கப்பா.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை மேன்மைப்படுத்துகிற இயேசு இருக்கிறாரே, சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இங்க இடம் இருக்குதோ இல்லையோ, வசதி இருக்குதோ இல்லையோ, வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, இயேசு இருக்கிறார் போதும் என்று சொல்லி தொடர்ந்து முன்னேறுங்கள். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.